ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகி இப்போ 2 இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான். ஜேகேக்கு அப்பா அம்மானு சொல்லிக்க யாருமே கிடையாது. உங்களுக்கும் ஜேகேக்கும் லவ் மேரேஜ் தான். ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷனே போதும். நம்ம மற்றதெல்லாம் ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். வாங்க டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனே நீங்கள் ஜேகே உங்கள் பையன் 3 பேரும் பெட்டில் தான் இருக்கீங்க. அப்போ ஜேகே டாடா சொல்லு, டாடா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜேகே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு டேவுன் குட்டி டாடா சொல்லுங்க, டாடா டாடா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ கூட அவன் எதுவுமே சொல்லலை. நீங்கள் இங்கே பாருடா, டாடா சொல்லு, டாடா டாடா சொல்லு. அப்போ அவன் மம்மா மம்மா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம சிரிப்பு. நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே அவனோட லிப்ஸை பவுட் பண்ணிவிட்டு அப்படியே பப்பி ஐஸோடு உங்களை பார்க்குறான். நீங்கள் டேயுனை கீழே விட்டுட்டு அப்படியே ஜேகே லிப்ஸ்லேயே ஒரு பெக் பண்ணுறீங்க. அவன் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களை இழுத்து அந்த கிஸ்ஸை பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் தான் டேயுன் விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் உங்களோட நீஸால் தான் நின்று ஜேகேவை கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் நீஸில் நிற்க முடியலன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை பெட்டில் லே ஆக வைக்கிறான். உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். இது டேயுன் பார்த்துட்டு உங்களை 2 பேரையும் பிரிக்கணுன்றதுக்காக, அதாவது கிஸ்ஸை பிரேக் பண்ண வைக்கணுன்றதுக்காக அவனோட குட்டி கையை கொண்டு வந்து உங்களோட மவுத்தை மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜேகே 2-3 தடவை அந்த கையை தட்டி விடுறான். ஆனால் டேயுன் அதை கேட்குற மாதிரி தெரியல. அவன் அகெயின் ஜேகேவை புஷ் பண்ணிட்டு கையை வைக்க வரான். அப்போ ஜேகே அவன் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அவன் டேயுனை ஒரு கையால் பிடிச்சிட்டு உங்களை இன்னும் கிஸ் பண்ணுறான். இப்படி கொஞ்ச நேரம் போகவும் டேயுனால் ஜேகேவோட க்ரிப்லேருந்து வெளியே வர முடியல. ஸோ அவன் அழுவ ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகேவில் பதறி அடித்து எழுந்துட்டான். பிகாஸ் அவன் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு நீங்கள் பதறி அடித்து அவனை தூக்குறீங்க. அவன் அழுதுகிட்டே இருக்கான். என்னாச்சு செல்லும், ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அவன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இன்னும் அழுகுறான். நீங்களாம் அவனோட பேக்கில் தட்டி கொடுத்துட்டு சரி ஒன்றும் இல்லை, என்னாச்சு, அப்பா டைட்டாக பிடிச்சிட்டாரா, சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவன் எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் பொறுத்து அவனே அழுது முடிச்சுட்டு திரும்பி தான் பார்க்குறான் ஜேகேவியே. ஜேகே என்னடா டைட்டாக பிடிச்சிட்டேனா, அப்பாவை மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ டேயும் மம்மி நீ வராத அப்படின்ற மாதிரி கையால் ஆக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பேபி லாங்குவேஜில் சொல்கிறான். ஜேகேக்கு அது சத்தியமாக புரியல. உங்களுக்கு நல்லா புரியுது. நீங்கள் விழுந்து சிரிக்கிறீங்க. இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? ஜேகே, உன் பையன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னடி சொன்னான்? அதை தாண்டி நானும் கேட்குறேன். அவன் சொல்கிறான் மம்மி அவனோட தான், நீ கிட்ட வராதன்னு சொல்கிறான். என்ன? ஆமாம், அவனுக்கு பொசிசிவ் ஆகுது உனக்கு மேலே. எனக்கு உன் பையனே போதுண்டா உன்னை என்கிட்ட வரவிடாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. என்னடா சொன்ன? உண்மையாவா? அவள் ஃபஸ்ட்டு எனக்கு ஒய்ஃப்டா, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா, புரியுதா? அவன் அகெயின் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் செம்மையாக சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ அது நைட் டைம்ன்றதுனால டேயுனுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டீங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் தான் டேயுன் இருக்கான். அப்போது ஜேகே உங்களையே குறுக்குறுன்னு பார்க்குறான். அப்போ நீங்கள் அவனை சைட் ஐடில் பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா? என்ன கிடைக்குமா? அதுதான் இப்போ உன் பையனுக்கு கொடுத்தியே, அதுதான் எனக்கும் கிடைக்குமா? பொறுக்கி மாதிரி பேசாமல் சைலண்ட்டாக தூங்குங்க. நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும்ல. நான் விளையாடலடி, சீரியஸாக கேட்குறேன். எனக்கு கொடு, நானும் குழந்தை தானே, எனக்கும் பசிக்குது. பொடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி டேர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. சரி நான் கேட்கலாம் மாட்டேன், இந்த பக்கம் டேர்ன் பண்ணி படு. ஜேகே எனக்கு தூக்கம் வருது ஜேகே, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் தூங்க பார்க்குறீங்க. வயன் டேயும் அந்த பக்கம் போட்டுட்டு நீ இந்த பக்கம் வாடி. ஏன் இங்கே படுத்தா என்னவா? ப்ளீஸ் வாடி, அவன் அந்த பக்கம் போடு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேயனை தூக்கி வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுட்டு அவனுக்கு பக்கத்தில் ஒரு பில்லை வச்சுட்டீங்க. பிகாஸ் அவன் வாலில் போய் இடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜேகேக்கு க்ளோஸாக வரீங்க. ஜேகே உங்களை அவனோட ஆர்ம்ஸில் படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே உங்களோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் ரசித்து அவனை பார்க்குறீங்க. ஒயன் டேயுன் பிறந்ததுலேருந்தே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்பவே கம்மியாயிடுச்சுல்ல. ஆமாங்க, நான் இதை நிறைய டைம் யோசித்தேன். அவன் இல்லாத போது நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் வர வரைக்கும் நான் டோரையே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி. நீங்கள் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக கொஞ்ச நேரம் கொஞ்சி கொலாவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அகெயின் ரூமுக்கு வந்து நம்ம சில நிமிஷம்லாம் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குவோம்ல. ஏர்லி மார்னிங் எழுந்து 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா குளிச்சுட்டு சாப்பாடு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல. டேயுன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாகிடுச்சு தான். பட் இருந்தாலும் இப்போ நம்ம 3 பேராக இருக்கோம். எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. நான் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்ததால நான் ரொம்பவே தனிமையாகவே இருந்துட்டேன். இப்போது நீ என்னோட பையன் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய லைஃபே இப்போ தான் ஏதோ புதுசாக பிறந்த மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ஜேகே ஒரு குழந்த இல்லை, நம்ம இன்னும் 10 குழந்தை பெற்றுக்கலாம். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், சரியா? ஓகே அப்படின்னு சொல்லி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே தான் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நிம்மதியாக தூங்குறீங்க. ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஜேகேவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குறீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஏர்லியாகவே எழுந்து போயிட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக குக் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து ஜேகேவை எழுப்பி விட்டு அவரை குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போக சொல்லிவிட்டு அவருக்கு டவல் எடுத்து கொடுத்து அவர் வந்ததுக்கப்புறம் அவரோட வெட்டான ஹேர் எல்லாம் துவட்டி விட்டுட்டு குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்படியே நீங்களும் டேயும் ஜேகேன்னு 3 பேரும் கீழே வரீங்க. ஸோ டேயுனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனால் என்ன சாப்பிட முடியுமோ அதை அவனுக்கு கொடுத்துட்டு ஜேகேக்கு போட்டுட்ருக்கீங்க. ஜேகே உங்களோட ஹிப்பில் ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுறான். ஜேகே சும்மா இருக்க மாட்டிங்களா, டைம் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ அகெயின் உங்களோட ஹிப்பை போட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே நீங்கள் சைலண்டாக இருக்க போகிறீங்களா இல்லையா? அப்புறம் நான் அரைஞ்சிருவேன் சொல்லிட்டேன். சரிம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ நீங்கள் டேயுன் பக்கம் டேர்ன் பண்ணி டேயுன் சாப்பிட்றானான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை கையை பிடிச்சி இழுத்து அவன் லேப்லேயே உட்கார வைக்கிறான். நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறீங்க. அப்போ அவனோட பிளேட்லேருந்து சாப்பாடு எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றீங்க. இப்போ நீங்கள் எடுத்து ஜேகேக்கு ஊட்டி விட்டுறீங்க. இப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இங்கே டேயுனும் சாப்பிட்டுட்டான். ஸோ 2 பேரும் போயிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஹாலில் தான் இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் போதும் அந்த கிஸ்ஸு. ஸோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டேயன் கிட்டே போயிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, சரிடா நான் போயிட்டு வரேன், இங்கே பாரு அம்மாவை தொல்லை பண்ணாமல் சம்மத்தா எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அம்மா கூட விளையாடணும், புரிஞ்சதா? அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? அப்படின்னு அவன் தலையை ஆட்டுறான். ஜிகே லைட்டாக சிரிச்சிட்டு, சரி ஓகே அப்போ டாடா போயிட்டு வந்துடுறேன், வரும்போது உனக்கு சாக்கி வாங்கிட்டு வரேன், சரியா? டேயுனும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஸோ ஜேகேவும் உங்ககிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்படியே தாண்டா உங்களோட டேஸ்லாம் போகும். ஜேகே நீங்கள் டேயுன் 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 3 இயர்ஸ் போகுது. டேயுனுக்கு இப்போ ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஒன் ஃபைன் டே இப்போ ஜேகே உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். பட் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகேக்கு டென்ஷன் ஆகி, ஒயன் உன்கிட்ட தானடி கேட்டுட்ருக்கேன், என்னடி கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போது எனக்கு என்ன மரியாதை இருக்குது? இங்கே பாருங்கள் ஜேகே, நான் உன்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், இப்போதைக்கு செகண்ட் பேபி பற்றிலாம் யோசிக்க வேண்டான்னு. ஆனால் ஏன் நீ கேட்கவே மாட்டேங்கிற?
அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. எனக்கு இப்போ செகண்ட் பேபி வேணும். ஆல்ரெடி டேயுனுக்கு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுடி. இதுக்கு மேலே நம்ம செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணலன்னா அப்புறம் டேயுன் தனியாகிடுவான். ஜேகே, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் ஒத்துக்க போகிறதாவே இல்லை. திரும்ப திரும்ப நீங்கள் இதை பற்றி பேசிட்டு நமக்குள்ளே சண்டை வர வைக்காதீங்க. நான் சொல்லிட்டேன். இங்கே பாரு வையன், நீ என்ன தான் சொன்னாலும் எனக்கு செகண்ட் பேபி வேணும். இதனால் ஒரு சண்டை வரும்னா வரட்டும். நீ எதுக்கு குழந்தை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஜெகே, நீங்கள் எதுக்கு குழந்தை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடி? ஆல்ரெடி டேனுக்கு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணலன்னா அவன் தனியாயிடுவான்னு நான் சொல்கிறேன். அது உனக்கு புரியலையா? ஜெகே, அவனுக்கு இப்போ தான் 5 இயர்ஸ் ஆகுது. அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போட்டுமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முடியாது வையன். அவன் பெருசாயிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. ஜெகே, உங்களுக்கு தான் புரியல. நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க, வீட்டில் இருந்து கஷ்டப்படுறதுன்னா எனக்கு தான் தெரியும். டேயனையும் பார்த்துட்டு என்னால் செகண்ட் பேபியும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. டேயன் ஸ்கூலுக்கு போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் நான் சொல்கிறேன். இங்கே பாரு வையன், குழந்தைங்கன்னா அப்படி தான். அதுக்காக செகண்ட் பேபி வேண்டான்னு சொல்வியா? ஆமாம் ஜெகே, நீ ஈஸியாக சொல்லிடுவ. ஆனால் நான் இங்கேருந்து கஷ்டப்படுறது நான் தானே. டேயுன் எவ்வளோ சேட்டை பண்ணுறான்னு உங்களுக்கே தெரியும். நான் தானே ஜெகே சமாளிக்கணும். எனக்கு குழந்தைய வெறுத்து போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் டேயுனை பார்த்ததுக்கப்புறம். என்னால் முடியல. நான் என்ன பண்ணட்டும்? நான் இப்போ வேண்டவே வேண்டான்னு சொல்லலையே. டேயுன் ஸ்கூலுக்கு போட்டோம், அவனுக்கு கொஞ்சம் அளவுக்கு மெச்சூரிட்டி வந்தால் தானே அவனால் ஒரு தங்கச்சியோ தம்பியும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளாலே ஃப்ரீயாக இருக்க முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் நீ செகண்ட் பேபின்னு ஏன் டார்ச்சர் பண்ணுற ஜேகே? எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? நீ மார்னிங் ஆஃபீஸ்க்கு போனால் நைட்டு தான் வர. சம்டைம்ஸ் ஓட்டி பார்த்து லேட் நைட்டு வரீங்க. அதுக்குள்ளே இவன் தூங்கிட்டுறான். உங்களுக்கு தெரியுதா அவன் என்ன பண்ணுறான் பண்ணலன்னு? வீட்டில் அப்பா அம்மான்னு யாராவது இருந்தாவாச்சும் குழந்தைய பார்த்துப்பாங்க. ஆனால் மார்னிங்லேருந்து நைட் அவனை தூங்க வைக்கிற வரைக்கும் நான் தான் ஜெகே இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இப்போ செகண்ட் பேபின்னு வந்துட்டாலும் அதை கூட நான் தான் ஜெகே தனியாக ஹேண்டில் பண்ணணும். இங்கே யாருமே இல்லை. என் அப்பா அம்மாவும் எவ்வளோ நாள் தான் வந்து இங்கே இருப்பாங்க சொல்லு? எனக்காக அவங்கள நான் கஷ்டப்படுத்தணுமா? அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அதுக்குள்ளே ஜேகேக்கு ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் எழுந்து போகிறான். இப்போ தான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்றதை ரியலைஸ் பண்ணுறீங்க. ஜேகேயோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஜேகே உங்களோட கையை எடுத்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுக்கு வையன் இப்படி பண்ண? இதுக்காக தான் ரொம்ப பொறுமையாகவே பேசிகிட்டு இருந்தேன். எதுக்கு இப்படி பண்ண? ஐயோ, அவன் என்ன நினச்சானே தெரியல. கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் இங்கே புலம்பிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு மனசே கேட்கல. அவன் ஒரு மாதிரி ஆகிடுட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் 11 மணி இருக்கும். அப்போ தான் ஜேகே வீட்டுக்கே வரான். நீங்கள் தூங்காமல் ஹால்லேயே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உள்ளே போகிறான். நீங்கள் அவனோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஸ்டாப் ஆக்கி நிற்கிறான். பட் டர்ன்லாம் பண்ணலை. நீங்கள் ஜேகே, ஐம் சாரி, நான் எதுவும் வேணும்னு சொல்லலை, இது தெரியாமல் சொல்லிட்டேன். ஐம் சாரி, ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காது ஜேகே. நான் இல்லை வயன், நீ சொன்னது கரெக்ட் தான் இல்லை? எனக்கு நான் அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்களே நம்ம குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்பாங்கள்ல. நமக்காக உன் அப்பா அம்மா ஏன் கஷ்டப்படணும்? ஜேகே, நான் அந்த இல்லடி, எனக்கு புரியுது. நீ வேண்டாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீனும் பொறுமையாகவே நம்ம செகண்ட் பேபி பெற்றுக்கலாம். எனக்கு ஓகே தான், நீ ஃபீல் பண்ணாத. நான் ஓகே தான்டி. எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சின்னு நினச்சி நீ கஷ்டப்படாத. நான் 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 ஓகே தான்.
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். நீங்கள் அவனோட கையை விடவே இல்லை, டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. விடுவாயன், எனக்கு தூக்கம் வருது. ஏன் என்னை பார்த்து பேச மாட்டேங்கிற? ஆ, டேர்ன் பண்ணு ஜேகே. இங்கே பாருடி, நான் ஓகே தான். இல்லை, நீ டேர்ன் பண்ணு. டேர்ன் பண்ணி என் கண்ணை பார்த்து சொல்லு. ம், ஜேகே. ஜேகே டேர்ன் பண்ணுறான். என்னடி? சாரி ஜேகே, நான் வேணும்னே பேசலை. ஏதோ ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டேன். நான் சொல்லணுன்றதுக்காகல சொல்லலை. சாரி ஜேகே, ப்ளீஸ். எனக்கு புரியுது ஜேகே, நீ எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பேன்னு. ஐம் சாரி, நான் வேணும்னு சொல்லலை ஜேகே. உனக்கு தெரியும்ல, நீ செகண்ட் பேபின்னு கேட்டுட்டு இருந்ததால் மட்டும்தான் ஜேகே ஏதோ ஒரு கோவத்தில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் அப்படிலாம் சொன்னதே இல்லைல்ல. உனக்கே தெரியும்ல ஜேகே. வயன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேஸை கப் பண்ணுறான். ஏய், அதை விடுடி. நான் இப்போது அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. நீ சொன்னது கரெக்டு தான். வீட்டில் நீ மட்டும்தானே இருக்க. டேயுனை பார்த்துக்கணும். இப்போ செகண்ட் பேபி வந்துட்டா அதையும் பார்த்துக்கணும். உனக்கு தானே கஷ்டம். அதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை பாரு. நானும் உன் கூடவே இருக்க முடியாதுல்ல. நானும் ஆஃபீஸ்க்கு போனால் தானே நம்மளால் சாப்பிட முடியும். ஜேகே, நான் இல்லடி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ கவலைப்படாத சரியா? நான் ஹர்ட் ஆகிட்டேன்லாம் இல்லடி, நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் சரியா? வா போய் தூங்கலாம், டைம் ஆகிடுச்சு. ஜேகே போகலாண்டி ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது. ஜேகே ஜேகே நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் கிளம்பிடுவேன். சரி போகலாம் ஜேகே. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் ஜேகேவும் பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஜேகே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்ருக்கான். நீங்கள் அவனோட ஹார்ம்ஸில் படுத்துட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ நேரம் அவனை அப்படியே பார்த்துட்டு இருந்துருப்பீங்கன்னு தெரியல, அப்படியே தூங்கிட்டீங்க. இங்கே ஜேகே அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. ஜேகே அவன் கண்ணில் இருக்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு உங்களை பில்லோலையே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஒயன், ஐம் சாரிடி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல. எனக்கு உண்மையாகவே தெரியலடி. ஏதோ செகண்ட் பேபி, எனக்கு கேர்ள் பேபின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தாண்டி நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனால் நீ வீட்டில் எவ்வளோ தனியாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடி. ஐம் ரியலி சாரி. உன் கூட யாராவது இருந்திருக்கணும்ல. அட்லீஸ்ட் நானாச்சும் உன் கூட இருந்திருக்கணும். நீ தனியாகவே டேயோனை பார்த்துக்கிட்டு இப்போ நான் கேட்குறேன்றதுக்காக பேபிக்கு ஓகே சொல்லியிருந்தீன்னா அந்த பேபிக்காகவும் நீ கஷ்டப்பட்டிருக்கணும்ல. உன்னோட டைமை நீ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே முடியாதுல்ல. அதை நான் யோசிக்கவே இல்லைடி. ஐம் ரியலி சாரி. நம்ம பொறுமையாகவே செகண்ட் பேபி பெற்றுக்கலாம். எனக்கு ஒரு சின்ன ஆசை தாண்டி. எனக்கு அப்பா அம்மான்னு சின்ன வயசுலேருந்தே யாருமே இல்லை. தனியாக வளர்ந்து பழகிருச்சா. ஏன் டேயுனும் தனியாக வளரக்கூடாதுன்னு நினச்சேன். அவனும் என்னை மாதிரி நம்ம போனதுக்கப்புறம் தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்டி. அதனால் மட்டும்தான் நான் செகண்ட் பேபி கேட்டேன். பட் அது உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐம் ரியலி சாரிடி. நான் சின்ன வயசுலேருந்து தனியாக வளர்ந்ததால் எனக்கு ஃபேமிலியோடு வாழணும்னு ரொம்ப ஆசைடி. வீடு சுற்றி குழந்தைங்க, அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா இப்படி இருக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஆனால் அதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தாண்டி நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இல்லை வையன். ஐம் ரியலி சாரிடி. ஐம் ரியலி சாரி. இனி நீயா செகண்ட் பேபிக்கு ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் நான் செகண்ட் பேபி பற்றி பேசவே மாட்டேன்டி.
நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். ஐம் ரியலி சாரி வயன். ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு எல்லாரையும் விட உன்னோட ஹாப்பினஸ் தானே எனக்கு முக்கியம். ஐம் ரியலி சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன நினச்சானே தெரியல, உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறான். ஸோ இப்படியே தான் உங்களோட டேஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கோம். ஒரு 6 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது டெய்யன் ஸ்கூலுக்கு எல்லாமே போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் ஜேகே கிட்ட சொல்லியிருப்பீங்க, டெய்யன் ஸ்கூலுக்கெல்லாம் போட்டும் ஜேகே, அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேபி பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம டெய்யன் ஸ்கூலுக்கு போக 2 மந்த் ஆகுது. பட் ஸ்டில் ஜேகே உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. என்னாச்சு? எதுக்கு இவன் பேபி பற்றி கேட்கவே இல்லை? ஃபஸ்ட்டெல்லாம் செகண்ட் பேபின்னு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பான். இன்னமும் நான் சொன்னதை அவன் மறக்கலையா? ஜேகே, அப்போ நீ அது இன்னுமே மறக்கலையா ஜேகே? அதனால தான் நீ என்கிட்ட செகண்ட் பேபி பற்றி எதுவுமே பேசலையா ஜேகே? அது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சா? சாரி ஜேகே, நான் அதை வேணும்னு பேசலன்னு உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனால் ஸ்டில் நீ அதையே யோசிச்சுட்டு என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறியே ஜேகே. ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இனியும் ஜேகேவை கஷ்டப்படுத்த விரும்பலை. அவன் கேட்ட மாதிரி அவங்கிட்ட செகண்ட் பேபிக்கு ஓகேன்னு சொல்லணும். அவன் என்ன அவனோட ஆசைக்காகவா கேட்டான்? நம்ம பையனோட ஹாப்பினஸ்க்காகவும் அவன் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தானே கேட்டான். ஆனால் அதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. இனியும் நான் லேட் பண்ண விரும்பலை. ஜேகே வந்ததும் ஜேகே கிட்ட இதை பற்றி பேச தான் போகிறேன். அவன் என்னை கோவமாக திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல. இனி ஜேகேயோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். அவன் நான் டேயுன் அப்படியே சொல்லி வாழ்ந்துட்டான். அவன் ஆசையாக ஒன்று கேட்டு நான் கொடுக்கவே இல்லை. இனியும் என் ஜேகேவை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். நான் செகண்ட் பேபிக்கு ஓகே தான் சொல்ல போகிறேன். ஜேகே கண்டிப்பாக ஹாப்பி ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் மெயின் டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்டு நீங்கள் ரியாலிட்டிக்கு வரீங்க. அப்போ டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, அங்கே நம்ம டேயுன் தான் இருக்கான். நீங்கள் டேயுனை பார்த்ததுமே பிரைட் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். மம்மி, ஏன் இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு வரவே இல்லை? அதுவா, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுடா, அதனால தான். போங்க மம்மி, நீங்கள் வருவீங்கன்னு நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி செல்லம், அம்மாவுக்கு உண்மையாகவே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் வரல. டிரைவர் அங்கிள் உன்னை சேஃபாக தானே கூட்டிகிட்டு வந்தார்? அவர் சேஃபாக தான் மம்மி கூட்டிகிட்டு வந்தார். இன்னைக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சாங்க தெரியுமா? அவங்கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் மம்மி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ தான் வரல. போ. சரி சாரி, அதான் நாளைக்கு வரல. நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்டு இன்ட்ரோ கொடுக்குறியா? சரியா? சரி ஓகே. ஆமாம், ஏன் உங்களுக்கு டயர்டாக இருக்குது? அப்படி என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, மார்னிங்லேருந்து வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் டயர்டு. ஓ சரி மம்மி, சரி ஓகே. சரி ஓகே. அப்போது இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க? எப்பவும் போல தான் மம்மி, எப்போவுமே என்ன சொல்லி கொடுப்பாங்களோ அதை தான் இன்றைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப போர் அடிக்குது மம்மி. ஐயையோ அப்படியா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். சரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்களும் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 8 மணி போல் இருக்கும். அப்போ தான் நம்ம ஜேகே வரான். ஜேகே எதுவுமே பேசாமல் டேரக்டாக ரூமுக்கு தான் போகிறான். ஆக்சுவலி அவன் ஒரு கால் பேசிக்கிட்டே வந்திருப்பான்.
ஸோ, அதனால அவன் எதுவுமே பேசாம போயிருப்பான். கொஞ்சம் தூரம் போனதும், அவன் ஃபோன கட் பண்ணிட்டு ரூமுக்கு தான் போக பார்க்குறான். அப்போ, "ஜேகே தம்பி" அப்படின்னதும் ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறான். "ஆன்ட்டி நீங்களா? ரியலி சாரி ஆன்ட்டி. நீங்க இருந்தத நான் கவனிக்கவே இல்ல. கால் பேசிட்டு இருந்தேனா, அதனால தான். எப்போ வந்தீங்க ஆன்ட்டி? எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ் பேக்கெல்லாம் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு, உங்களோட அம்மா பக்கத்துல தான் வரான். பரவாயில்லப்பா. இதில போய் என்ன இருக்கு? எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? நீங்க கால் பேசிட்டு இருந்தத நானும் தானே பார்த்தேன். பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஒரு 6 மணி போல தான்ப்பா வந்தேன். ஒயன் தான் கால் பண்ணி வர சொன்னா. இப்ப நான் கிளம்பிடுவேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிங்களா? சாரி ஆன்ட்டி. நீங்க வரதா ஒயன் என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்திருப்பேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லப்பா. சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? என்ன ஆன்ட்டி அதுக்குள்ளயே கிளம்புறீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? இல்ல நாளைக்கு கூட போலாம்ல? இல்லப்பா. அங்க ஒயனோட அப்பாவும், ஒயனோட தம்பியும் இருக்காங்கல்ல. அவங்களுக்கு சமைக்க கூட தெரியாது. தனியா இருப்பாங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் சமைக்கணும். வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா. ஆல்ரெடி 10 டைம்க்கு மேல கால் பண்ணிட்டாங்க. இல்ல ஆன்ட்டி. அவங்களையும் இங்க வர சொல்லியிருக்கலாம்ல? ம். இல்லப்பா. ஒயன் சடனா கால் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணுமா, நீங்க வா அப்படின்னு சொன்னதும், நானும் என்ன ஏதுன்னு கேட்காமலே கிளம்பி வந்துட்டேன்ப்பா. அதனால தான். சரி, ஓகே. அ எதுக்காக வர சொன்னா ஒயன்? தெரியலப்பா. நீ அவகிட்டயே கேட்டுக்கோ. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒயன் எங்க இருக்கா? அவ ரூம்ல தான்ப்பா இருக்கா. ஆ சரி ஓகே ஆன்ட்டி. பார்த்து போங்க. அப்படின்னு சொல்லிட்டு அ ஜேகேவும் கூட வரான். பின்னாடி டேன்னு ஓடி வரான். "பாட்டி நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் நீ எங்கடா போற?" "டாடா நானும் பாட்டியோட ஊருக்கு போறேன்." "என்ன? ஊருக்கு போறியா? டேய் விளையாடாத. நாளைக்கு ஸ்கூலுக்கு போணும்ல. அப்புறம் எதுக்கு ஊருக்கு போணும்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பார் சைலண்டா இரு. அங்க பாட்டி போட்டும். அடம் பிடிக்கிறியா என்ன? ஆ? ஊருக்கு நானும் வருவேன்னு சொல்லி? ஐயோ! டாடா நான் அடம்லாம் பிடிக்கல. எனக்கு 3 டேஸ் லீவ் தெரியுமா? ஸோ அதனால தான் நான் பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போறேன். என்ன? 3 டேஸ் லீவா? எதுக்காக? எனக்கு தெரியல. மம்மி கிட்ட தான் பேசுனாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் மம்மி கிட்ட பேசிக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப நீங்க பின்னாடியே ஒரு பேக்ல ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. ஜேகே நீங்களும் அவங்களோட போறீங்க போலன்னு சொல்லிட்டு உங்களையே பார்க்குறான். அப்ப நீங்க உங்களோட அம்மா பக்கத்துல போயிட்டு அந்த பேக் உங்க அம்மா கிட்ட குடுத்துட்டு, "அம்மா அவன் ரொம்ப அடம் பிடிப்பான்ம்மா. அவன் சேட்டையும் கொஞ்சம் அதிகமாவே பண்ணுவாம்மா. ஸோ நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரியா?" "ஓகேம்மா. நான் உன்னையே வளர்த்துட்டேன். உன் பையன வளர்க்க மாட்டேனா என்ன? ஆ? உன் பையனும் உன்ன மாதிரி தான் இருப்பான். சரியா? நான் பார்த்துக்கிறேன்." "அம்மா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி என்ன ஓட்டாதீங்கம்மா." "ஏய் உண்மையா தாண்டி சொல்றேன். உன் பையன் பண்ற சேட்டை தான் நீயும் பண்ணுவ." "ஆ ஆ சரிதான் போங்க. அம்மா போல தானே பையனும் இருப்பான். பரவாயில்ல பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சிரிச்சுட்டு, "சரிப்பா அப்போ நான் போயிட்டு வரேன்." ஓகே ஆன்ட்டி." சரி ஒயன் பார்த்துரு சரியா?" ஓகேம்மா." அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ டேயுனும் உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஜேகேவோட சீக்ஸ்லேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, "ஓகே மம்மி டாடா நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் சமத்தா இருக்கணும் சரியா?" அப்படின்னு எப்பவும் ஜேகே சொல்கிறத ஜேகேக்கு உங்களுக்கும் டேயுன்னு சொல்கிறான். நீங்கள் டேயுனை பார்த்து சிரிக்கிறீங்க. "சரி ஓகே நாங்கள் சண்டை போட மாட்டோம். நீ போயிட்டு வா" அப்படின்னு ஜேகே சொன்னதும், "ஓகே டாடா அப்போ நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். இப்போ ஜேகே உங்களை தான் டர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் நேரம் ரூமுக்கு போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்களோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். "என்ன? இப்போ எதுக்கு என் கையை பிடிக்கிறீங்க? ம்? இல்ல என்ன திடீர்னு டேயுனுக்கு லீவ் விட்டுருக்காங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உன் அம்மாவுக்கு கால் பண்ணி வர வச்சு டேயுன் அவங்களோட அனுப்பிச்சிருக்க. என்ன? ஆ என்ன இது புதுசா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணுமா? ஏன் பையனை ஏன் அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க? அதுக்கு எதுக்கு உங்ககிட்ட நான் கேட்கணும்? ஆ ஏய் என்ன வாய் ஓவரா போகுது. அவன் உனக்கு மட்டும் பையன் இல்லை எனக்கும் பையன்தான். ஓ அப்படிங்களா? அது இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருதா என்ன? ஆ ஏய் எனக்கு எப்போவும் ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்படியா? அப்புறம் ஏன் சார் எங்ககிட்ட கொஞ்ச நாளாக சரியாகவே பேச மாட்டேன்றீங்க? ம் அப்படிலாம் இல்லையே. நான் நல்லா தான் இருக்கேன். நடிக்காத.
நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன்டா நீ. ஆ எந்த டைமில் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இன்னமும் நான் சொன்னதை நினச்சிட்டு இருக்கேல்ல நீ. ஏய் அப்படிலாம் இல்லடி. போதும். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க ஜேகே? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதை நான் தெரியாமல் சீரியஸாக அப்படிலாம் இல்லடி. உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்தேன். என்ன ஸ்பேஸ் கொடுத்தேன்? ஆ இங்கே பாரு ஜேகே, நான் எதுக்காக எங்கள் அம்மாவை வர வச்சேன்னு தெரியுமா? ம் எதுக்காக? நான் அது வந்து என்ன சொல்லு. அது வந்து என் எனக்கு செகண்ட் பேபிக்கு ஓகே. என்ன? ஏய் என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ம் ஆமாம். டெய்யுனுக்கு லீவெல்லாம் இல்லை. நான் தான் அவனை லீவ் போட வச்சு அம்மாவை இங்கே வர வச்சேன். ஏன்டி இதெல்லாம் பண்ணுற? பிகாஸ் நானும் கொஞ்ச நாளாக உன் கூட க்ளோஸாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் டெய்யுன் அதுக்கு விட மாட்டேங்கிறான். அதனால தான் நான் அம்மாவுக்கு கால் பண்ணி வர வச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக பார்க்குறான். அப்போ நீங்கள் என்ன சரின்னு சொல்கிற? நான் சொன்னது உனக்கு சரியாக விளங்கலையா என்ன? என்ன எல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் என்ன சரின்னு சொல்லிட்டு போகிற? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வயன். ஜெகே என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா? அப்படிலாம் இல்லைடி, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஜெகே இங்கே பாரு, நான் டேயுனை ஸ்கூல் லீவ் போட வச்சு அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். எதுக்கு இப்படி பண்ணுற? வயன் நீ சடனாக வந்து இப்படி கேட்பன்னு எனக்கு என்ன தெரியும்? இப்போ நான் அந்த மைண்ட் செட்லலாம் இல்லைடி. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போய் அதை பண்ணுறேன். சரியா? உன்னால் முடிஞ்சால் டேயனுக்கு கால் பண்ணி வரவை. இல்லையா அவன் 3 days அங்கே இருக்கட்டும், விடு. ஜேகே என்ன சொல்கிற ஜேகே? அப்போ உண்மையாகவே உனக்கு இப்போது பேபி வேண்டாமா? உண்மையாகவே வேணாமா? நானே ஓகேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன ஜேகே? வயன் எனக்கு ஒர்க் இருக்குது வயன். இப்போ என்னால் அதை பற்றிலாம் யோசிக்க முடியாது. சரியா? நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே சேடாக சோஃபாலே உட்காடுறீங்க. ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜேகே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே என்னாச்சு? ஏய் என்னடி பின்னாடி என்கிட்ட கேட்டுட்டு வருவேன்னு பார்த்தா சைலண்டாக உட்காந்துட்டேன். அப்போ என்ன டேனுக்கு கால் பண்ணி வர வைக்க போறியா? ஆஹா இல்லை ஜேகே, நீ அப்படி சொல்லிட்டு போனதும் என்னால் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல. அதனால தான் எதையும் யோசிச்சுக்கிட்டே. நான் இதுக்காக தான் நீ ரொம்ப வெயிட் பண்ண. வா சீக்கிரம் போகலாம். ஜேகே ஐயோ சீரியஸ்? ஆமாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணல. அவனோட ட்ரெஸ் மொத்தமாக கழட்டி கீழே போட்டுட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் வந்து என்ன இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டல்லடி, பார் இன்னும் 3 daysக்கு உன்னை இப்படி அப்படி கூட நவர விட மாட்டேன். 3 days நீ இந்த பெட்டை விட்டு கூட எழுந்துக்கவே முடியாது. ஏன்னா ஜேகே திஸ் இஸ் டூ மச். அப்போ சாப்பாடு? அதுதான் நீ இருக்கல்ல, எனக்கு அது போதும். ஜேகே என்ன பேசுகிற அப்படின்னு நீங்கள் வைட் ஐஸோட ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு, ஆமாடி இவ்வளோ நாள் என்னை வெயிட் பண்ண வச்சல, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம், அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அதெல்லாம் வேணாம். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஓகேவா சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ நீ ஓகே சொல்லிட்ட, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகே நான் என்ன சொன்னாலும் நீ அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே ஃபர்தராக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜேகேயோட கை ஒரு பிளேஸ் கூட விடாமல் உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. நீங்கள் செம்மையாக மூன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே இவ்வளோ நாளாக எதை மிஸ் பண்ணானோ அதை மொத்தத்தையும் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்றத அவன் அவங்க கூட நடந்துக்கிறதுலே தெரியுது. ஆக்சுவலி எப்படின்னா நீங்களும் ஜேகேவும் கடைசியாக எப்போ ஒன்றா இருந்தீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியல. டேயுன் உங்களை க்ளோஸாக போகவே விட மாட்டான்.
ஜேகே உங்கள் பக்கத்தில் படுத்தா கூட அவன் அடம் பிடிச்சி சண்டை போட்டு உங்களையும் ஜேகேவையும் பிரித்து தான் விடுவானே. உங்களால் ஜேகே கூட க்ளோஸாகவே இருக்க முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட பையனை பற்றி. அதனால தான் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி தேயுண்ணா இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜேகே சொன்ன மாதிரி உங்களோட 3 டேஸும் பெட்லேயே தான் போதே. ஏன்னா உங்களை ஒரு நிமிஷம் கூட அவன் ஃப்ரீயாக வீட்டில் உங்களுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அவன் கொஞ்ச நேரம் உங்களை ஃப்ரீயாக விட்டுட்டு அகெயின் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். இப்படியே தான் இந்த 3 டேஸ் போயிருந்திருக்கோம். இப்படியே தான் உங்களோட டேஸும் போகுது. ஆஃப்டர் 1 மந்த் நீங்கள் ஜேகேவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம ஜேகே அவனோட பன்னி டீத்தை காமிச்சு அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிக்காத ஜேகே, சிரிக்காத. நீ இப்படி சிரித்து சிரித்து தான் என்னை மயக்கி வச்சிருக்க. ஆடா இல்லைனா மட்டும் மேடம் எனக்கு மயங்கவே இல்லை பாரு. ஆ எல்லாம் மயங்கியாச்சு தான். அப்புறம் என்ன, நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? இங்கே பாரு வயன், நான் இப்போவே சொல்லிட்டேன், நமக்கு கேர்ள் பேபி தான் வேணும். ஏன் கேர்ள் பேபி? அது அப்படி தான். இல்லை நீ சொல்லு, என் பையன் பிறந்தா என்ன? ஏய் அதான் தேயுன்னு இருக்கான்ல, நமக்கு இப்போ பொண்ணு போதும்டி. அதெல்லாம் முடியாது, எனக்கு பையன் வேணும்ப்பா. இங்கே பாரு வயன், நான் உன்னை கொன்றுவேன். நமக்கு இப்போ ஒரு பிரின்சஸ் தான் தேவை. ஏன் பிரின்சஸ் தான் வேணும்? பிகாஸ் எனக்கு கேர்ள் பேபி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேர்ள் பேபி தான் ரொம்ப பிடிக்கும்? ஏன் நம்ம டேயுன்னு உனக்கு பிடிக்காதா? யார் சொன்னா? எனக்கு டேயுன் தாண்டி ஃபஸ்ட்டு குழந்த. அப்புறம் அப்போ நான் இல்லை இல்லை, நீ தான் ஃபஸ்ட்டு குழந்த, அதுக்கப்புறம் டேயுன், அதுக்கப்புறம் நம்மளோட பிரின்சஸ். இப்போ எல்லாம் நான் இப்படி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரின்சஸ் பிறந்தா நீ அவ்வளோதானே தலையில் தூக்கி வச்சு ஆடுவேன். அதனால தேவையில்லப்பா. இப்போது எனக்கு எப்படி டேயுன்னு இருக்கானோ அதே மாதிரி இன்னொரு பாய் பேபி தான் வேணும். நான் பிரின்சஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், நான் பிரின்ஸை தான் எதிர்பார்க்க போகிறேன். இங்கே பார்வையன், நான் செம்ம சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் என்னை கடுப்பேற்றி பார்க்காத சொல்லிட்டேன். நமக்கு இப்போ பிரின்சஸ் தான் வேணும், என்னை கோவமாக்காத. அப்படியா? அப்படி தான். அப்போ டேன் ஓடி வரான். சரி ஓகே, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம பையனோட சாய்ஸில் விடலாம். அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம். நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, சரியா? சரி ஓகே. அப்போ ஜேகே டேனை தூக்கி அவனோட லேப்லேயே உட்கார வச்சுட்டு, டேயுன் குட்டி, சொல்லுங்க டாடா, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்பேனா, நீ அதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? ஓகே, என்னென்னு கேளுங்க. சரி, இப்போது அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால்ல, உனக்கு குட்டி தங்கச்சி பாப்பா வேணுமா இல்லை குட்டி தம்பி பாப்பா வேணுமா? எனக்கு இங்கே பாரு, நல்லா யோசித்து சொல்லணும், சரியா? சரி இருங்க டாடா, எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி பாப்பாவே போதும். அப்படி சொல்லு. என் பாத்தியாடி, பாத்தி என் பையனை, அவனுக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணுமா? ஸோ கேர்ள் பேபிக்கு தான் ஓட்டு அதிகம். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா, நமக்கு இப்போ கேர்ள் பேபி தான் வேணும், ஓகேவா? ஓகே ஓகே, ஏதோ சொல்லி என் பையனை மயக்கி வச்சுருக்க, பார்த்துக்கலாம். ஆமாம், மயக்கிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் அவங்களோட டேஸில் ரொம்ப அழகாக போகுது. ஜேகே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். இப்படியே தான் ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜேகே ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கா. அவள் பார்க்க அப்படியே டிட்டோ ஜேகேவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஜேகேவை சின்ன வயசில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கா. ஜேகேக்கெலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஜேகே அவளை குளிக்க வைக்கிறது, அவளை ரெடி பண்ணுறது, தூங்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறதுன்னு எல்லாமே செய்வான். ஏன்னா அவன் பார்க்க அப்படியே ஜேகே மாதிரி இருக்கா, க்யூட்டாக அழகாக இருக்கான்றதால ஜேகேக்கு ஆல்ரெடி கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வேறு ஜேகே மாதிரி இருக்கான்றதால அவனுக்கு ஓவர் லவ் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் டேயுன் எப்படி நீங்கள் தான் வேணும், உங்கள் கூடவே தான் இருப்பானோ சேம் அதே மாதிரி தான் உங்களோட பொண்ணும் ஜேகே கூட மட்டுமே இருப்பான். உங்களுக்கு பொசசிவ் ஆகும். ஜேகே அவளை வச்சு உங்களை டீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவான். ஜேகேவை விட்டு ஒரு இன்ச்சு கூட அவன் போகவே மாட்டான். ஜேகே ஜேகே ஜேகேன்னு தான் இருப்பான். ஜேகே இதை தான் ஆசைப்பட்டிருப்பான். ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவள் எப்போவுமே ஜேகேவோட செஸ்ட் மேலே தான் படுத்து தூங்குவா. அதாவது ஜேகே மேலே தான் படுத்தே தூங்குவா. உங்களால் கை கூட போட முடியாது. கை போட்டாலும் உங்களோட பொண்ணு தட்டி விட்டுருவா.
உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஸோ நீங்களும் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் டேயுனும் நீங்களும் இருந்தப்போ ஜேகே எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன் டைம் ஜேகே சொல்லியிருப்பான், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேச்சு வாக்கில், "இங்கே பாருடி, நீயும் உன் பையனும் சேர்ந்து எவ்வளோலாம் என்ன டார்ச்சர் பண்ணீங்க. ஆ இப்போ எனக்குன்னு ஒரு பிரின்சஸ் வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன்டி உங்களை. என்கிட்ட அவன் வரவே மாட்டான்ல, எப்போ பாரு அம்மா அம்மா அம்மான்னு உன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருப்பான். இப்போ எனக்குன்னு ஒரு பிரின்சஸ் வரட்டும்டி, அவளும் இப்போ டேடா டேடா டேடான்னு என் கூட சுற்றுவா. அப்போ தெரியும்டி உனக்கு என்னோட கவலை." ஜேகே, நீ இதுக்காக தான் இதுக்காக தான் செகண்ட் பேபி வேணும்னு கேட்டியா? அஃப்கோர்ஸ் எஸ். ஜேகே, நான் கூட உண்மையாகவே நம்ம பையன் தனியாக இருப்பான்னு நினச்சி தான் நீ கேட்குறேன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே நீ செகண்ட் பேபி வேணும்னு கேட்டுட்டு இருந்திருக்க இல்லை? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? ஜிகே, இதெல்லாம் ஓவர் பார்த்துக்கோ. ஏய், எப்படி வேணாலும் இருக்கட்டும்டி. ஆ வெயிட் பண்ணு, இன்னும் 6 மாதத்தில் என்னோட பிரின்சஸும் வந்துடுவா. அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கும் டேயுனுக்கும். ஜெகே, என்ன பேசுகிற? ஆ டேயுனும் உன்னோட பையன் தானே? அப்படி இருக்கும்போது நீ எப்படி பிரித்து பேசலாம்? ஆ ஏய், நான் பிரித்து பேசலடி. நீயும் டேயுனும் என்னெல்லாம் பண்ணீங்கன்றத நான் ஜஸ்ட் உனக்கு லைவாக காட்ட போகிறேன், அவ்வளோதான். ஜெகே, இங்கே பாரு, இப்போவே சொல்கிறேன், உனக்கு நீ கேட்ட மாதிரி பிரின்சஸ் பிறந்துட்டான்னு என் மேலே லவ் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோ, நான் சும்மா கூட இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ. ஏய் போடி போடி. ஜெகே, ஐம் சீரியஸ். என்னோடய லவ்வெல்லாம் நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். நீ எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு. நீ என்னோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தியா? இல்லைல்ல, அந்த மாதிரி நானும் கொடுக்க மாட்டேன். ஜெகே, என்ன ஜெகே நீ இப்படிலாம் பண்ணுற? நீ ஃபஸ்ட் இதெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் செகண்ட் பேபி வேண்டான்னு சொல்லியிருப்பேன். அம்மா ரைட்? அஃப்கோர்ஸ் நான் அதை தான் சொல்லியிருப்பேன். அதனால தானே நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எப்படி என்னோடய பிளான்? ஜெகே, இங்கே பாரு ஜெகே, நான் பொறுமையாக சொல்கிறேன், சீரியஸாகவும் சொல்கிறேன். என் மேலே இருக்க லவ் உனக்கு குறையக்கூடாது, அவ்வளோதான். சரி ஓகேடி, எப்போ நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்மளோட பிரின்சஸ். அப்போ உன்னோட பிரின்ஸ் என்னோட பிரின்ஸும் தான். ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களோட பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் ஜேகே கிட்ட நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதை எல்லாமே பண்ணியிருப்பான். உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். நீங்கள் பேசினது எல்லாமே யோசித்து பார்த்துட்டு போய் சைடில் கோச்சிக்கிட்டு போய் உக்காந்துப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்களை சரி பண்ணுவான். இப்படி தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஜேகே உங்களோட பொண்ணு கூடவே தான் தூங்குவான். இப்போல்லாம் உங்களை கண்டுக்கிறது கூட இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் பொசசிவ் ஆகி ஜேகேவை திட்டுவீங்க, அடிப்பீங்க, ஏன் உங்கள் பொண்ணுக்கிட்ட கூட சண்டை கூட போடுவீங்க. ஆனால் அவள் எதுவுமே கண்டுக்க மாட்டா, ஜேகேவோட தான் இருப்பான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஒரு குட்டி குட்டி ஃபைட் பண்ணிக்கிட்டு ஒரு லவ்வோட அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு ஒரு ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல், பாய்.